السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, அல்லாஹ்வின் பெருமருளால் அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த அருமையான தருணத்திலே இரண்டு தலைப்பின் கீழ் சில செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய நோக்கத்தோடு கூடியிருக்கிறோம். அதில் முதல் தலைப்பாக ஈமானின் வழித்தடங்கள் என்கிற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, ஈமான் என்பது அது எல்லோரிடத்திலும் ஒரே அளவில் இருப்பது கிடையாது. எப்படி மனிதர்கள் அறிவால், ஆற்றலால், பொருளாதாரத்தால் மேம்பட்டும் கீழ்நிலையிலும் விகிதாச்சார வேறுபாடோடும் வித்தியாசத்தோடும் இருக்கின்றார்களோ, அதுபோன்று ஈமான் என்பதும் எல்லோரிடத்திலும் ஒரே நிலையில் இல்லாமல், சமநிலையில் இல்லாமல், அவரவருக்கு ஏற்றாற்போல் அந்த ஈமானுடைய உயர்வு என்பதும் தாழ்வு என்பதும் வேறுபட்டும் மாறுபட்டும் இருக்கிறது. என்னுடைய ஈமான் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை உரசி பார்க்கிற கல்லாகவும் உணர்ந்து கொள்கிற தருணமாகுமே இது போன்ற மார்க்க வகுப்புகள் என்பது நமக்கு பெரும் அருட்கொடைகளாக இருக்கிறது. இதனையும் நான் பொருட்படுத்தாவிட்டால், இதனையும் நாம் இழந்து விட்டால், நம்மளுடைய ஈமானை நாம் உணர்ந்து கொள்ள முடியாத, அளந்து பார்க்க முடியாத துர்பாக்கியசாலிகளாக மாறிவிடுவோம். யார் எதனை தேடுகிறார்களோ அவர் அதனை அடைந்து கொள்கிறார். ஒருவர் கல்வியை பெற வேண்டும் என்பதிலே அதீத தீவிரம் காட்டுகிறார் என்றால் நிச்சயம் ஒரு கட்டத்தில் அதை அவர் அடைகிறார். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இது போன்ற தேர்வுகளின் முடிவுகளின் போது எல்லோருடைய மதிப்பெண்களும் ஒரே நிலையில் இருப்பது கிடையாது. எல்லோரும்
மாநிலத்தின் முதல் மற்றும் 2 மற்றும் 3 ஆகிய இடங்களில் வருவதும் கிடையாது. எவர்கள் முயற்சிக்கிறார்களோ, உழைப்பை கொட்டுகிறார்களோ, அவருடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் ஏற்றாற்போல் அந்தந்த ஸ்தானங்களையும் அந்தந்த இடங்களையும் அடைகிறார்கள். இது கல்விக்கு மாத்திரமல்ல, தொழிலுக்கும் பொருந்தும், பொருளாதாரத்திற்கும் பொருந்தும், ஆற்றலுக்கும் பொருந்தும், அதுபோன்று ஈமானுக்கும் பொருந்தும். ஒருவர் தன்னுடைய ஈமானை மெருகேற்ற வேண்டும், வலுப்படுத்த வேண்டும், உறுதியாக்க வேண்டும், மேம்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த ஈமானுடைய விஷயத்திலே அவர் தலைப்படுவார் என்றால், அதற்கு ஏற்றாற்போல் ஈமானுடைய நிலையை ஒவ்வொரு நாளும் ஒரு உயர்வை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு மேம்பாட்டை அவர் காணவே செய்வார். ஆனால் நம்மிடத்திலே அந்த கண்ணோட்டம் இருக்கிறதா? என்னுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், என் ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், என் ஈமானை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த கவலையும் அந்த எண்ணமும் நம்ம இடத்துல இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருவரும் அவதானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்னங்க? ஈமானிலே படித்தரம், ஈமானிலே மேம்பாடு, ஈமானில் உயர்வு, ஈமானில் தாழ்வு என்று ஈமானை பிரித்து பகுத்து வகைப்படுத்துகிறீர்களே. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அழைக்கின்ற போதெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஒற்றை அழைப்பாகத்தான் இருக்கிறது. ஈமான் கொண்டவர்களே என்று ஒற்றை அழைப்பாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் அங்கே பிரித்து பகுத்து வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி அழைக்கவில்லையே. ஈமானில் உயர்ந்தவர்களே, ஈமானில் தாழ்ந்தவர்களே, ஈமானில் மேம்பட்டவர்களே, ஈமானில் கீழ்நிலையில் இருப்பவர்களே என்று வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரித்தோ வேறுபடுத்தியோ சொல்லவில்லையே. அப்படி என்றால் ஈமான் என்பது ஒன்றுதான், அனைவருடைய ஈமானும் ஒரே நிலைத்தான் என்கிற முடிவுக்கு அதிசீக்கிரம் நம்மளால் வந்துவிட முடியாது. ஏனென்றால் அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் என்பது கூடும் குறையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக நமக்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு மிக பொருத்தமான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் என்றால், அது சீக்கிரம் என்னுடைய கருத்தோடு உங்களுடைய சிந்தனை ஒத்து போகிவிடும். ஒரு முறை ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாஃபக ஹன்வலா நாஃபக ஹன்வலா என்று வீதி எங்கிலும் முழங்கியவர்களாக வருகிறார்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் இந்த ஹன்வலாவுக்கு என்ன நேர்ந்தது, தன்னைத்தானே முனாஃபிக் ஆகிவிட்டதாக, நயவஞ்சகன் ஆகிவிட்டதாக பரப்பிக் கொண்டிருக்கிறாரே, இந்த ஹன்வலாவுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று சஹாபாக்கள் தங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான் அவரிடத்திலேயே கேள்வி கேட்டார். ஹன்வலாவே, உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? நீ நயவஞ்சகன் ஆகிவிட்டாய், முனாஃபிக் ஆகிவிட்டாய் என்று நீயே பறைக்குறை செய்து கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? அப்ப ஹன்வலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கிறார்கள், அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சபையில நாம் இருக்கிறோம், அவருடைய உபதேசங்களை நாம் செவிமடுக்கிறோம். அந்த தருணத்திலே என்னுடைய ஈமானுடைய அந்த உயர்வை நான் உணர்கிற பொழுது உண்மையிலேயே எனக்கு மெய்சில் இருக்கிறது. அப்படியான ஒரு ஈமானிய உயர்வை, வலுவை என்னால் காண முடிகிறது. அதே நான், வேறு ஹன்வலா கிடையாது. எந்த ஈமானை வலுமிக்கதாக உயர்வானதாக உணர்ந்தேனோ அதே ஹன்வலா குடும்பத்தவர்களோடு இருந்தால், மனைவி மக்களோடு இருந்தால், வீட்டில் இருந்தால், அப்படிப்பட்ட ஈமானிய உயர்வை என்னால் உணர முடியவில்லையே. ஈமானில் வித்தியாசத்தை என்னால் காண முடிகிறதே, ஈமானில் வேறுபாட்டை என்னால் காண முடிகிறதே. அப்படி என்றால் என்னுடைய ஈமான் ஒரு நிலையில் இல்லை, ஒரு நிலையில் ஈமானுடைய முஃமினாக நான் இல்லை. அப்படியாக இருக்கிற பொழுது என்னை நான் எப்படி முஃமின் என்று சொல்ல முடியும்? இதை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு
எவர்களை ஈமானுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி காண்பித்திருக்கிறார்களோ அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹந்தலாவே நீ உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறாய், எல்லோரும் நீ பிதற்றுவதாக சொன்னார்கள், உனக்கு ஏதோ நேர்ந்து விட்டதை போன்று சொன்னார்கள், ஆனால் உண்மையிலேயே நீதான் உணர்வு பெற்றிருக்கிறாய், உண்மையிலேயே நீதான் உண்மையை உரைக்கிறாய். அத்தனை நேரம் தன்னந்தனியாக நாஃபக ஹந்தலா என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இப்போது அபூபக்கரும் சேர்ந்து கொண்டார். நாஃபக அபூபக்கர், அபூபக்கர் முனாஃபிக் ஆகிவிட்டேன், அபூபக்கர் நயவஞ்சகனாக ஆகிவிட்டேன் என்று அவரும் பயத்தினால் இப்படி புலம்ப ஆரம்பித்து விட்டார். ஹந்தலா, நீ சொல்வது உண்மைத்தான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற பொழுது நாம் உணர்கிற அந்த ஈமானிய உணர்வை நிச்சயம் வேறு இடங்களில் நம்மளால் காண முடிவது கிடையாது. நம்முடைய ஈமான் ஒரே நிலையில் இருப்பது இல்லை. அப்படி ஏற்றத்தாழ்வு ஏற்படும் என்றால் சமநிலை இல்லாத ஈமானை கொண்டிருக்கிற நாம் நம்மளை எப்படி பச்சை மூமினாக அடையாளப்படுத்துவது? அப்படி என்றால் நானும் என்னுடைய ஈமானின் பலவீனத்தை காட்டுகிறேன், நானும் சரியான மூமினா என்கிற சந்தேகம் விடுகிறது, நானும் நயவஞ்சகன் ஆகிவிட்டேனோ பயம் எனக்கு ஒட்டிக் கொள்கிறது என்று அபூபக்கர் அவர்களும் சொல்ல இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் அழைக்கிறார்கள். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் இவ்வாறு தான் முனாஃபிக் ஆகிவிட்டதாக, நயவஞ்சகன் ஆகிவிட்டதாக நீங்களே ஒருவரை ஒருவர் மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்ட பொழுது இருவரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர்களே, உங்களோடு நாங்கள் இருக்கிற சமயத்திலே நாங்கள் உணர்கிற அந்த ஈமானிய வலிமையை, உயர்வை, உன்னதத்தை எங்களால் வெளி உலகத்திலே காண முடியவில்லையே, எங்களுடைய ஈமான் ஒரே நிலையில் சமநிலையில் இருப்பதாக எங்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லையே என்று அந்த இருவரும் சொன்ன நேரத்திலே நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஈமான் என்பது அப்படித்தான், ஈமான் என்பது அப்படித்தான். அல் ஈமான் யஸீத் வ யன்குஸ், ஈமான் என்பது கூடும் குறையும். ஈமான் கூடுவதிலே நாம் கவனம் செலுத்தணும். எப்போதெல்லாம் ஈமான் குறைவதாக, தளர்வதாக, பலவீனம் அடைவதாக, பின்னோங்குவதாக நாம் உணர்கிறோமோ உடனே விழிப்புணர்வு பெற வேண்டும். ஈமானில் நம்மளை பலப்படுத்த வேண்டும், ஈமானுக்கு வலு சேர்க்க வேண்டும், ஈமானுக்கு உரமிட வேண்டும். அப்படி விழித்துக் கொண்டவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொண்டார்கள். அதில் யார் விழிக்காதவர்களாக, உணராதவர்களாக, பொறுப்பற்றவர்களாக, கவனமற்றவர்களாக, அதை கண்டு கொள்ளாதவர்களாக இருந்து விடுவார்களோ அவர்கள் இறுதியில் சரிவை காணக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். அதனால் ஈமான் மேம்படக்கூடிய ரீதியிலேயே நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானை பலப்படுத்துகிற, உறுதிப்படுத்துகிற அம்சங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இது போன்ற தர்பியா நிகழ்வுகள். ஈமான் என்பது அது ஒரே அம்சமாக, ஒரே நிலையாக இல்லை என்பதை சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல் ஹயா மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி. அப்போ ஈமான் என்பது ஒன்றல்ல, ஈமான் என்பது ஒன்றாக வரையறுத்து விட முடியாது, ஈமான் என்பது ஒன்றுக்குள் சுருங்கி விடாது, ஈமான் என்பது ஒன்றோடு முழுமை பெற்று விடாது. வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி. அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானில் பாதி. அது இப்படியாக இந்த மார்க்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய பகுதிகளை, ஈமானுடைய விஷயங்களை இன்னது என்று அடையாளப்படுத்துகிறார்கள், வரிசைப்படுத்துகிறார்கள். அப்ப இது அனைத்தையும் ஒரு முஸ்லிம் தன்னகத்தே கொள்ளுகிற பொழுது, இவ்வனைத்தையும் ஒரு முஸ்லிம் தன்னகத்தை உணர்கிற பொழுது அவர் ஈமானின் முழுமையை காணுகிறார். அப்ப ஈமானுடைய முழுமை என்பதுதான் எது? நான் சிறு பிள்ளையில் படித்ததை போன்று, எனக்கு சொல்லிக் கொடுத்ததை போன்று, ஆமன்து பில்லாஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வ மலாயிகத்திஹி, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், வேதங்களை ஈமான் கொண்டேன், வானவர்களை ஈமான் கொண்டேன், தூதுவர்களை ஈமான் கொண்டேன், மறுமையை ஈமான் கொண்டேன், விதியை ஈமான் கொண்டேன். இவைகளெல்லாம் ஈமானின் அடிப்படையிலாக எனக்கு போதிக்கப்பட்டுச்சு. நானும் அதனை முடிந்தேன், உணர்ந்தேன், நம்பிக்கை கொண்டேன், விசுவாசித்தேன். இப்ப என்னோட ஈமான் முழுமை பெற்று விட்டதா? இவைகளும் கூட ஈமானின் அடிப்படைகள், இவைகளும் கூட ஈமானின் அடிப்படைகள்.
அப்ப ஈமானுடைய முழுமை என்பது இதுதான், முழுமையான ஈமான் என்பது இதுதான். எல்லாமே ஈமானுடைய ஒரு பகுதியாக சொல்லுகிறீர்கள், ஈமானின் ஒரு கிளையாக சொல்லுகிறீர்கள், சிலவற்றை ஈமானில் பாதி என்று கூட சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் இதுதான் முழுமையான ஈமான் என்றால் அல் யகீன். ஈமானுடைய முழுமை என்பது எது தெரியுமா? அல் யகீன். யகீன், சில பேருக்கு யகீன் என்று பெயர் வைத்து கேள்விப்பட்டிருக்கிறோம். குர்ஆனை ஓதுகிற பொழுது அங்கங்கு இந்த யகீன் என்கிற வார்த்தைகள் வந்திருப்பதையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஈமானுடைய முழுமைதான் யகீன் என்றால். யகீன் என்றால் என்ன? சந்தேகத்துக்கு இடமற்ற உறுதியான நம்பிக்கை, அதுதான் யகீன். வலுகுன்றாத, இத்து போகாத, அசைத்து பார்க்க முடியாத, ஆட்டம் காண செய்ய முடியாத வலுவான உறுதியான இரும்பு கோட்டையை காட்டிலும் உறுதியான ஈமான் தான் யகீன். அதுதான் ஈமானுடைய உயர்ந்த நிலை, முழுமையான நிலை. சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம் என்ற சூரா தகாசுர், அந்த அத்தியாயத்தினுடைய இந்த இறுதி வசனத்துக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற பொழுது யகீன் யகீன் ஐனில் யகீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 முறை யகீன் என்கிற அந்த வார்த்தையவே சூரா தகாசுரிலே பயன்படுத்துவான். மிக உறுதியாக அந்த மறுமை நாளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், மிக உறுதியாக உங்கள் கண்களால் அந்த மறுமையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அந்த மறுமையை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற பொழுது எந்த சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்ட, சந்தேகம் கொள்ள முடியாத ஒரு நிலைக்குத்தான் யகீன். மறுமை ஏற்படுவதில் எந்த சந்தேகமாவது இருக்கிறதா? எந்த ஐயமாவது இருக்கிறதா? சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது, ஐயத்திற்கு அப்பாற்பட்டது, அதான் யகீன். பிஐனில் யகீன், பிஇல்மில் யகீன். உறுதியாக அதை அறிந்து கொள்வீர்கள், உறுதியாக நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யகீன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது நம்மால் பார்க்க முடியாது. யகீன் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட, ஐயத்திற்கு அப்பாற்பட்ட நிலைக்குத்தான் யகீன் என்று சொல்வார்கள். இந்த யகீன் என்கிற இந்த நிலையை ஒருவர் ஈமானில் உணர்ந்து விடுவார் என்றால் எதனாலும் எவராலும் அவரை அசைத்து என்ன தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த யகீன் எவருடைய வாழ்விலே ஏற்படுமோ, ஈமானுடைய உயர்நிலை எவருடைய வாழ்விலே ஏற்படுமோ, எந்த அதிகாரத்தினாலும், எந்த அதிகார வர்க்கத்தினாலும், எந்த சோதனையினாலும், எந்த பிரச்சனையினாலும் அவரை கொஞ்சம் கூட ஆட்டம் காண செய்ய முடியாது. அந்த அளவிற்கு ஆலமரத்தை காற்றும் ஈமானில் அவர் வேரூன்றி போயிருப்பார். அசைக்க முடியாத ஈமான், அச்சுறுத்த முடியாத ஈமான். அதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து வேண்டி கேட்டிருக்கிறார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை இது, யா அல்லாஹ் எனக்கு உறுதியான ஈமானை கொடு, வலுவான ஈமானை கொடு என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்து இருக்கிறார்கள். 3 விஷயங்களை உள்ளடக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கிறார். அல்லாஹ் மக்ஸிம் லனா மின் ஹஷ்யதிக மா தஹூலு பைனனா வ பைன மஆசி. யா அல்லாஹ், நான் உனது அச்சத்தை கேட்கிறேன். ஹஷ்யா, ஹஷ்யத் என்றால் அச்சம், இறையச்சம். யா அல்லாஹ், நான் உன்னுடைய அச்சத்தை கேட்கிறேன், உன்னுடைய பயத்தை கேட்கிறேன். நமக்கு வெகுவாக உபதேசிக்கப்படுவது, குறிப்பாக ஜும்மாவிலே உணர்த்தப்படுவது வத்தகுல்லாஹ் வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் இந்த அல்லாஹ்வுடைய அச்சம்? ஒவ்வொரு சொற்பொழிவின் போது, ஒவ்வொரு உபதேசத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையானதாக அமைத்தார்கள். வேற எந்த உபதேசமாக இருந்தாலும், வேற எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அதை அடுத்ததாக, இரண்டாவதாகத்தான் கொண்டு வந்தார்களே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் உபதேசிப்பார்களோ, எப்போதெல்லாம் உரை நிகழ்த்துவார்களோ, முதன்மையானதாக இறையச்சத்தை மாத்திரம்தான் வலியுறுத்துவார்கள். இறையச்சத்தை வலியுறுத்தித்தான் அடுத்ததற்கே போவார்கள். ஏனென்றால் ஒரு மனிதரை இந்த உலகத்திலே 1000 பாவங்கள் சுற்றி அவருக்கு வேடிக்கை காட்டலாம். காந்தகம் போல் தன் பக்கம் அவரை ஈர்க்கலாம், இழுக்கலாம். ஒவ்வொரு பாவத்தினுடைய தண்டனையை குறித்தும், ஒவ்வொரு பாவத்தை குறித்தும் அவருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி 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 அவரை காக்குவதை காட்டிலும், விபச்சாரத்தின் பக்கம் போய்விடாதீர்கள், போனால் என்ன தண்டனை தெரியுமா? திருட்டின் பக்கம் போய்விடாதீர்கள், போனால் என்ன தண்டனை தெரியுமா?
மதுவின் பக்கம் போய்விடாதீர்கள், போனால் என்ன தண்டனை தெரியுமா என்று ஒவ்வொரு பாவத்தையும் சொல்லி சொல்லி வரிசைப்படுத்தி அவரை காப்பாற்றுவதாக இருந்தால், காக்குவதாக இருந்தால் எத்தனை பாவங்கள் இருக்கிறது, எத்தனை பாவங்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்த பாவங்களை விட்டும் ஒரு காக்கும் கவசமாக இறைச்சம் இருக்கிறது. அவ்வளவுதான். ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் ஒருவர் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு பாவத்தோடும் அவர் போராட வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பாவத்துக்கு எதிராகவும் அவர் தன்னை காக்க வேண்டியிருக்கிறது. அப்போ எத்தனை முறைதான், எத்தனை தருணம் தான், எத்தனை நேரம் தான் பாவத்தோடு சைத்தானோடு அவர் போராடி கொண்டே இருப்பது. பொதுவெளியில் இருக்கிற பொழுது பாவத்தில் அகப்படாதவர் தனிமையில் இருக்கும்போது அகப்பட்டு விடுவார். பொதுவெளியில் நல்லோர்களில் ஒருவராக, நல்லவராக பார்க்கப்படுபவர் அந்தரங்கத்திலே தனிமையிலே பெரும் பாவியாக தன்னை உணர்வார். தன்னை எண்ணியே வெட்டி தலைகுனியக்கூடும் அவர். என்னடா நாம் இப்படி இருக்கிறோம்? பொதுவெளியிலே பாவங்களுக்கு அப்பாற்பட்ட நல்லவனை போன்று பிம்பம் அளிக்கிறோம், காட்சியளிக்கிறோம். ஆனால் தனிமையிலே பாவத்தை ருசித்து ரசிக்கிறோமே. அப்போ இவரை அந்த பாவத்தின் எச்சரிக்கை காக்கவில்லை. பாவத்தின் விபரீதங்களை பற்றி தெரியாதவரா, தண்டனைகளை தெரியாதவரா, அறியாதவரா? எல்லாம் தெரிந்தவர், அறிந்தவர். பொதுவெளியில் ஒரு நிலை, தனிமையில் வேறு நிலை. காரணம் என்ன? பாவத்தின் விபரீதங்கள் அவர் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைகளிலும் காப்பாற்றி விடவில்லை. அப்ப எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதர் பாவங்களிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பாவத்திற்கு எதிரான ஒரு முழு கவசத்தை அவர் அணிந்தாக வேண்டியிருக்கிறது. அதுதான் இறையச்சம். அதான் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அல்லாஹ் மக்ஸிம் லனா மின் ஹஷ்யத்திக மா தஹூலு பைனனா வ பைன மஆசிக். யா இறைவா, நான் உன் அச்சத்தை கேட்கிறேன். உன்னுடைய அச்சம் என்ன செய்யும் தெரியுமா? எனக்கும் இந்த உலகத்தின் பாவங்களுக்கு மத்தியில் இருந்து என்னை அது காத்துவிடும். எனக்கும் இந்த உலகத்தின் பாவங்களுக்கு மத்தியிலே நின்று அது என்னை காத்துவிடும். அப்படிப்பட்ட உன் இறையச்சத்தை கேட்கிறேன். இரண்டாவது நிமிஷம் கேட்கிற போது, உமின் தாஅத்திக மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக். இறைவா, உனக்கு கீழ்ப்படிவதை நான் கேட்கிறேன், உனக்கு கட்டுப்படுவதை நான் கேட்கிறேன், உனக்கு சரணடைவதை நான் கேட்கிறேன். உனக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவதனால், உனக்கு கீழ்ப்படிவதனால், உனக்கு நான் சரணடைவதனால் எனக்கு என்ன கிடைக்கும்? அதனால் நான் என்ன பெறுவேன்? எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? துபல்லிகுனா பிஹி ஜன்னதக். அதன் மூலம் உன் சொர்க்கத்தை நான் அடைவேன். உனக்கு கீழ்ப்படி, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுக்கு சரணடையுங்கள். இப்ராஹிம் அஸ்லீம் ஃபஅஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இறைவா, இப்ராஹிமே, இறைவனுக்கு நீ கட்டுப்படு, இறைவனுக்கு கீழ்ப்படி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன பொழுது இப்ராஹிம் சொன்னார், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இறைவனா அல்லாஹ்விற்கு நான் கீழ்ப்படிந்து விட்டேன், அகிலங்களின் இறைவனா அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன், சரணடைந்து விட்டேன். எனக்கு என்று எந்த தனி விருப்பு வெறுப்போ கிடையாது. இறைவனுடைய விருப்பு வெறுப்பு தான் என்னுடைய விருப்பு வெறுப்பு. அவ்வளவுதான். தாஅத் என்றால் என்ன? நான் அல்லாஹ் கட்டுப்படுகிறேன், அல்லாஹ் கட்டுப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா எத்தனை தூரம் கட்டுப்படுகிறோம்? எவ்வளவு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோம்? எல்லா விஷயங்களும் நாம் கட்டுப்படுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் ஐவேளை தொழுவது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது முதன்மையாக வைத்திருக்கிற தலையான கடமை. அதில் கீழ்ப்படிவதிலே, அதில் கட்டுப்படுவதிலே எத்தனை தடுமாற்றங்கள்! எல்லாம் கீழ்ப்படிதானங்க செய்யறோம், எல்லாம் கட்டுப்படத்தானே செய்கின்றோம். ஒவ்வொருவரும் தன்னை தானே கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம், தன்னை தானே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இந்த மார்க்கத்தை சரிவர விளங்கிக் கொண்ட ஒரு முஸ்லிம் என்கின்ற அடிப்படையில், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம் என்கின்ற அடிப்படையில், ஏன் அல்லாஹ் எனக்கு விதியாக்கி இருக்கிற, கடமையாக்கி இருக்கிற, சுமத்தி இருக்கிற அந்த ஐவேளை தொழுகையை சரிவர நான் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கின்றேனா? நிறைவேற்றக்கூடியதான இருக்கிறேன். அது என்ன சந்தேகம்? இன்றைய நாள் மாலை பொழுது, வீக்கெண்டினுடைய துவக்கம். எத்தனையோ பேர் எங்கெங்கோ இருக்க, எப்படியோ நேரத்தை கழிக்க அத்தனை ஆசைகளையும் துறந்து பள்ளியில் என்னை முடக்கிக் கொள்ளவில்லையா? எனக்கு என்ன தேவை இருக்கிறது? சுற்றித் திரிய இடங்கள் இல்லையா? சுற்றித் திரிய ஆட்கள் இல்லையா? போக தெரிய வழி இல்லையா? செலவு செய்ய காசு இல்லையா? எல்லாம் இருந்த அனைத்தையும் துறந்து ஒதுக்கி பள்ளி வாசல் வந்து என்னை முடக்கி இருக்கிறேன். காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்ததனுடைய வெளிப்பாடு தானே. அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்கத்தக்கது.
இப்படி அல்லாஹ்வுக்கு நாம் எல்லா நேரங்களிலும் கீழ்ப்படியக்குள்ளாக நாம் இருக்கின்றோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். மக்ரிப் தொழுகையிலே ஜமாத்தை இத்தனை பேர் வீற்றிருக்கக்கூடிய இத்தனை எண்ணிக்கையில் கலந்திருக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேர் சுபூ தொழுகையிலே பங்கெடுத்தோம்? சுபூ தொழுகையில் நம்மளுடைய இதே ஆஜர் இருந்துச்சா பள்ளிவாசல்ல? இதே பங்களிப்பு இருந்துச்சா பள்ளிவாசலிலே? யோசித்து பார்க்க வேண்டும். வந்துட்டேன், நான் பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன், சுபு தொழுகைக்கு முதல் சஃப்ல நான் இருந்தேன், ஜமாத்துல நான் இருந்தேன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பேர், சொல்லக்கூடிய எத்தனையோ குடும்பத்தின் தலைவர், இந்த தொழுகை என்பது குடும்பத்தில் தனிநபரான உன்னை சார்ந்தது கிடையாது, உன் குடும்பத்தை சார்ந்தது. இந்த தொழுகை என்பது குடும்பத்தின் அங்கமாக, தலைவனாக, பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய உன்னை சார்ந்தது மாத்திரம் கிடையாது, உன் குடும்பத்தை சார்ந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான், நபியே உம்முடைய குடும்பத்திற்கு இந்த தொழுகையை நீர் ஏவிவீராக, அதை நிறைவேற்றுவதில் பொறுமையாக இருப்பீராக. உன் குடும்பத்துக்கு இந்த தொழுகையை நீர் ஏவிவீராக, அதை நிறைவேற்றுவதில் கடைபிடிப்பதில் பொறுமையாக இருப்பீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகை என்பது குடும்பங்களாக நிறைவேற்ற வேண்டியது. தனி ஒரு நபர் அல்ல தனி ஒரு ஆள் நிறைவேற்றி கடமையில் இருந்து தப்பித்துக் கொள்வது கிடையாது. கல்யாண வீட்டு குடும்பத்துல ஒரு ஆள் போய் தலையை காமிச்சிட்டு வர மாதிரி சுபு தொழுகைக்கு நான் போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி மனைவி மக்களை வீட்டிலே தூங்க போடுவது கிடையாது. எத்தனையோ பேர் சுபு தொழுகைக்காக அந்த இருட்டிலே விழித்து பள்ளிவாசல் நோக்கி வரக்கூடிய சமயத்திலே வீட்டில் விளக்கை கூட போடுவதற்கு தயங்குகிறார்கள். ஏங்க வீட்டில் லைட்டு போறதுக்கு எங்க யோசிக்கிறீங்க? பையன் எந்திரிச்சிட்டா, பொண்ணு எந்திரிச்சிட்டா, எதுவும் கை குழந்தை வீட்டுல இருக்குதா? இல்லைங்க, 10ஆம் கிளாஸ் பையன் இருக்கிறான், காலேஜ் போற பொண்ணு இருக்கிறா, 7 மணிக்கு பஸ் வந்துடும், 8 மணிக்கு ஸ்கூல் வேன் வந்துடும். அப்போ அந்த பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் கூட நேரமாக தூங்கி எழுந்து போனால் அன்றைய நாளை சரியாக அவர்கள் நடத்துவதற்கு, கழிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். சீக்கிரமாக எழுந்து விட்டால் பள்ளிக்கூடத்தில் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களில் பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகணும் சீக்கிரம் தூங்கு, காலேஜுக்கு போகணும் சீக்கிரம் தூங்கு என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களை பார்க்க முடிகிறது. சுபுக்கு எந்திக்கணும் சீக்கிரம் தூங்கு என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எங்கே? சுபுக்கு எந்திக்கணும் சீக்கிரம் தூங்கு என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் எங்கே? அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம், கீழ்ப்படியக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொன்றிலும் அத்துணை ஓட்டை, ஒவ்வொன்றிலும் அத்தனை பலவீனம். ஆனா எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்ப்படிந்தவனாக நாம் கட்டுப்பட்டவனாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜன்னத்தன், இறைவா உனக்கு கீழ்ப்படிவதை எனக்கு தருவாயாக. உனக்கு நான் கீழ்ப்படிந்தவனாக இருந்து விட்டால் அந்த தாத் என்னை உன்னுடைய சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லும், சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். மூன்றாவதாக, வமினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா, இறைவா நான் உன்னிடத்தில் யகீனை கேட்கிறேன். யகீன் என்பதனுடைய பொருள் என்ன, விளக்கம் என்ன என்பதை முன்னுரையாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். யகீன் என்பது சந்தேகமற்ற, வலுவான, உறுதியான, அசைத்து பார்க்க முடியாத, எளிதில் சாய்த்து விட முடியாத அப்படியான ஒரு வலுமிக்க, உறுதிமிக்க ஈமானுக்குத்தான் யகீன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் யகீனை கேட்கிறேன், வலுவான, உறுதியான, முழுமையான அந்த ஈமானை கேட்கிறேன். அந்த ஈமான் ஒருவர் பெற்றுவிட்டால் என்ன நடக்கும்? அந்த ஈமான் ஒரு இடத்துல வந்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா, இந்த உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாம் அது ஈர்த்து போக செய்துவிடும், வலுவற்றதாக ஆக்கிவிடும், ஒண்ணும் இல்லாததாக ஆக்கிவிடும். பூதாகரமாக இந்த உலகத்துக்கு தோன்றக்கூடிய ஒரு காரியம் இவருக்கு புஷ்பாவனமாக தெரியும். இதுதான் சாதாரண ஈமான நிலையில் இருப்பவருக்கும் யகீன் என்கிற ஈமான நிலையில் இருப்பவருக்கும் உள்ள வேறுபாடு, வித்தியாசம். சாதாரண ஈமான் இருக்கக்கூடியவர் ஒரு பிரச்சனை அவருக்கு பெரும் பூதாகரமாக, இது எப்படி சமாளிக்க போகிறோம், இதை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம், இது எப்படி நாம் மீளப் போகிறோம் என்று பதபடப்பார், பயப்படுவார், தயங்குவார், யோசிப்பார், தடுமாறுவார். ஆனால் யகீனில் இருப்பவருக்கு அது ஒன்றுமே இல்லை.
அப்படின்னா அது ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிவிடும். பூதாகாரம் போல இருக்கக்கூடிய பிரச்சனை இவருடைய பால் துஷ்மாமனத்தை போன்று இருக்கு, ஒன்றும் இல்லாதான் ஆக்கிவிடும். அப்படிப்பட்ட வலுமிக்க உறுதியான ஈமான் எனக்கு தா இறைவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அதுதான் ஈமானுடைய வழித்தடங்களின் மூலமாக நாம் அடைய வேண்டியது, பெற வேண்டியது. நம்முடைய துவக்கம் வேண்டுமென்றால், ஆரம்பம் வேண்டுமென்றால் ஈமானுடைய விழுநிலையாக இருக்கலாம். அதனால் நாம் அடைய வேண்டியது உயர்நிலையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஈமான் நோக்கி நாம் போக வேண்டும். அப்படிப்பட்ட ஈமானின் வழித்தடங்களில் நாம் பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தால் நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கும்? யாராலும் எவராலும் எதைனாலும் அந்த ஈமான், அந்த யக்கீன் இருக்கக்கூடியவரை அவரால் என்ன பண்ண முடியாது? அசைத்து பார்க்க முடியாது, பயமுறுத்த முடியாது, ஆட்டம் காண செய்து விட முடியாது. எவர்கள் இவரை பயமுறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் பயந்து போவார்கள். தப்பான இடத்துல கை வச்சிட்டோம், தப்பான இடத்துல கை வச்சிட்டோம், தப்பான ஆளை சீண்டிட்டோம் அப்படின்ட்டு எவன் பயமுறுத்தணும் நினைச்சானோ அவன் பயந்துருவான். அதுதான் யக்கீன். யாராலும் எதனாலும் அவர்களை அத்தனை சீக்கிரம் பயமுறுத்தி விடவே முடியாது. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை தவிர வேற அச்சமே தெரியாது. எதிரியுடைய அச்சமோ, ஆயுத பலங்களை குறித்த அச்சமோ, தங்களுடைய முன்னேற்றம் இல்லாததை குறித்துண்டான அச்சமோ, எது அவங்களுக்கு தெரிந்தது அல்லாஹ்வுடைய அச்சம் மாத்திரம் தான். இப்படி எல்லாம் ஒரு அச்சம் இருக்குதா? மனிதர்களுக்கு மனிதர் பயப்படுவார்களா? ஒரு முஷ்ரிக்கை பார்த்து ஒரு மூமின் பயப்படுவானா? ஒரு காஃபிரை பார்த்து ஒரு முஸ்லிம் பயப்படுவானா? அவனை ஆச்சரித்து போயிடுவார்கள். இப்படி எல்லாம் பயம் இருக்கிறதா? ஒரு மூமினுக்கு முஷ்ரிக்கை பார்த்து பயம் இருக்கிறதா? ஒரு முஸ்லிமுக்கு காஃபிரை பார்த்து பயம் இருக்கிறதா என்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட அச்சத்தை, பயத்தை எல்லாம் அவர்கள் யோசித்தது கூட கிடையாது. திருமறை குர்ஆனில் வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பக்ரா என்கிற அத்தியாயத்தினுடைய 214ஆம் வசனம் சொல்லி காண்பிக்கிறான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட நிலை போன்று உங்களுக்கு ஏற்படாமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்புறம் நினைப்போம், முன்னாடி இருப்பவங்க அல்லாஹ் போட்டு கஷ்டப்படுத்தினான், நம்மளையும் அல்லாஹ் கஷ்டப்படுத்தணும். அதான அல்லாஹ் சொல்றான். முன்னாடி இருப்பவங்களை எல்லாம் அல்லாஹ் கஷ்டப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான், சோதிச்சான், அவங்களை அவதிக்கு ஆளாக்கினான். அது போன்று நம்மளுக்கும் அவதிக்கு ஆளாக்கி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நாமும் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வேதனையை நாம் கொடுத்தோம், சோதனைகளை கொடுத்தோம், ஆனால் அது அவர்களை எதுவுமே செய்யவில்லை. அது அவர்களை எதுவுமே செய்ய. அது போன்று உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும், நெருக்கடிகள் வரும், அது உங்களை எதுவும் செய்யாது. யாரை எவரை ஈமான் வலுவாக இருப்பவரை அது எதுவும் செய்து விடாது. சும்மா வரும். அவ கண்ணுக்கு முன்பாக பெரும் பிரச்சனைகளை போன்று பூதாகரத்தை போன்று இருக்கும். இவருக்கு அல்லாஹ் தவிர எதுக்குமே பயப்பட மாட்டார், அஞ்ச மாட்டாரு. அதனால அது வந்த வழி தெரியாமல் போய்விடும். வந்த வழி தெரியாமல் போய்விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிட்டாங்க, மஸ்ஸத்துல் பஅஸாஹு வ ضرாஹு வ ஸுல்ஸிலு, அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது, சோதனை ஏற்பட்டது. வ ஸுல்ஸிலு, ஸுல்ஸிலுனா ஆட்டம் காணப்பட்டார்கள், நிலைகுலைவுக்கு ஆட்டம் காணப்பட்டார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்லு ஸில்ஸாலஹா, அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இந்த பூமி ஒரே குலுங்காக குலுங்குகிற பொழுது அது மாதிரி குலுக்கி எடுப்பான், உலுக்கி எடுக்கக்கூடிய சம்பவம் சொல்லுவோமா இல்லையா? சாதாரண பட்சம் உலுக்கி எடுக்கிற சம்பவம் சொல்லுவோமா இல்லையா? அது போன்று உலுக்கி எடுக்கக்கூடிய நிலைகளுக்கு அவர் ஆளாக்கப்பட ஹத்தா, இதுவரை யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மா, ரசூலும் ரசூலோடு ஈமான் கொண்டவர்களும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போதுதான் வரும். ரசூலும் ரசூலோடு ஈமான் கொண்டவர்களும் சொன்னார்கள். சாதாரணமாலாம் இல்ல. ஒரு ரசூல் அத்தனை சீக்கிரம் இப்படிப்பட்ட வார்த்தை முடிந்து விடுவாரா? இப்படிப்பட்ட வார்த்தையில உதித்து விடுவாரா? அல்லாஹ்வுடைய உதவி எப்போதுதான் வரும் என்று மக்களுக்கு போதிக்க வந்தவர் அவர். ரசூல் எப்படிப்பட்டவர்? மக்களுக்கு போதிக்க வந்தவர். பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, நிலை குறைஞ்சிடாதீங்க, உறுதியாக இருங்க என்று போதிக்க வந்தவர். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை தூரம் அவர்களை ஆட்டங்கானம் செய்தான், எத்தனை தூரம் அவர்களுக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் காண்பித்துக் கொண்டே தொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு நோக்கி அனுப்பினான் என்றால், ரசூலும் ரசூலோடு இருந்தவர்களும் சொன்னார்கள், மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது தான் வரும்? 5 வருஷத்துல மாறிடும், 10 வருஷத்துல மாறிடும், 15 வருஷத்துல மாறிடும், 20 வருஷத்துல மாறிடும் என்றால்
என் ஆயிருக்கு நான் மாற்றத்தை காணவில்லையே, எப்போதுதான் இந்த நிலை மாறும்? சில பேர் இத்து போய் ஈர்த்து போய் பலவீனம் அடைந்து கடைசியாக அவர்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தை எதுவாக இருக்கும் தெரியுமா? சுபஹான் அல்லாஹ். அவருடைய அக்கீதாவை தவிடுபடியாக்கக்கூடிய ரீதியில் என் தலையில் அல்லாஹ் அப்படிதான் எழுதிட்டான் போல இருக்கு. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல போறது இங்கதான் சைத்தான் அவளை கொண்டு வந்து உடன் நினைக்கிறான், விட்டுட்டான், அவ்வளவுதான். இவ்வளவு காலம் மார்க்கத்தை விளங்கிய குர்ஆன் சுன்னாவை தெரிந்த அவர்கள் சில கஷ்டங்களை சந்திக்கிற அந்த நேரத்திலே இறுதியாக எப்படியான வார்த்தையை இறைவா சைத்தான் சொல்லிவிட செய்து விடுறான் என்றால், என் தலையில அல்லாஹ் அப்படின்னு எழுதிட்டான் போல இருக்குது, என் பிறப்புக்கு நான் வாழ்கிற காலத்துக்கு எல்லாம் நான் கஷ்டப்படணும், என் அல்லாஹ் தலையில எழுதிட்டான் போல இருக்கு. சுபஹான் அல்லாஹ். நான் கஷ்டப்படணும் அல்லாஹ் நாடிட்டான்ட்டு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எப்படி நாம் தலையிடுவது? அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே எப்படி தலையிடுவது? அப்போ ரசூலோடு இருந்தவரும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போதான் வரும்? அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிக சமீபமாக இருக்கிறது. அந்த உதவியை நீங்கள் சந்தித்து விட்டால், ருசித்து விட்டால், அனுபவித்து விட்டால், இதற்கு முன்பாக நாம் ஏதாவது கஷ்டத்தை சந்தித்தோமா என்று எண்ணக்கூடிய நிலைக்கு உங்களை தள்ளிவிடும், மாற்றிவிடும். அல்லாஹ்வுடைய உதவி வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் ருசித்து அனுபவித்து விட்டீர்கள் என்றால், இதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது கஷ்டத்தை கண்டிருப்போமா, சந்திச்சிருந்திருப்போமா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் மறக்கடிக்க செய்துவிடும். நீங்கள் கஷ்டத்தையே சோதனைகளையே சந்திக்காததை போன்று எதிர்கொள்ளாததை போன்று உங்களுடைய நிலையை அப்படியே மாறிவிடும். பொறுத்திருங்க, அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த வசனம் திருமலை குர்ஆனிலே பக்ராவிலே 214 வசனமாக இருக்கிறது. இந்த வசனம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிறது என்பதை நாம் பார்க்கணும், எங்கே பிரதிபலிக்கிறது என்று நாம் பார்க்கணும். கந்தக் யுத்தம், அஹ்ஸாப் யுத்தம் நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு யுத்தம். இஸ்லாமிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் எதிர்கொண்ட போர்க்களங்களிலேயே மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளுக்கு தள்ளப்பட்ட ஒரு யுத்தம் என்றால் அது கந்தக் யுத்தம் தான். ஏனென்றால் நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருப்பதை போல எதிரோடைய அந்த எண்ணிக்கை என்பது 10,000-க்கும் மேல், 10,000-க்கும் மேல். அந்த எண்ணிக்கை என்பது மதீனாவினுடைய மக்கள் தொகையை விட கூட, மதீனாவினுடைய பாப்புலேஷன், மதீனாவுடைய மக்கள் தொகையை காட்டிலும் அது அதிகமாக இருக்கிறது. மக்கள் தொகை என்றால் வயோதிகர்கள், தள்ளாடியவர்கள், பிறந்த குழந்தைகள், பெண்கள், இப்படி எல்லாரையும் சேர்த்தாலுமே கூட இதை விட அந்த எதிர்ப்படையினுடைய எண்ணிக்கை என்பது கூடுதலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எதிர்ப்படைகளை எதிர்கொள்வதற்கான மேன் பவர், ஆள் பலமும் கிடையாது, ஆயுத பலமும் என்ன செய்யாது கிடையாது. இப்போது இந்த நேரத்தில் தான் ஈமானில் கீழ்நிலையில் இருந்தவர்களும் இருவேறு நிலைகளில் இருந்தவர்களும், சில நேரங்களில் முஃமினாகவும் சில நேரங்களில் முனாஃபிக்குகளாகவும் இருந்தவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதோடு இவருடைய கதை முடிஞ்சு போச்சு. பத்ரிலே வென்றார்கள், உஹதிலே தப்பித்தார்கள். இனி இவர்களுக்கு வெல்வதற்கும் வாய்ப்பில்லை, தப்பிப்பதற்கும் வாய்ப்பில்லை என்றால் அப்படிப்பட்ட பெரும்படைகளை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை எதிர்கொள்வதற்கு எந்த வகையிலும் இவரிடத்திலே தயாரிப்பு இல்லை, இவரிடத்திலே எந்த தயாரிப்பும் இல்லை. இவர்கள் எப்படியாவது அழிந்து போய்விட வேண்டுமே என்று ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் உள்ளூர பெரும் குளிர்ச்சி, பெரும் ஆனந்தம், இதோடு கதை முடிஞ்சு போச்சு. இந்த முஸ்லிம்கள் வட்டியை வேண்டாம் என்று சொல்லுபவர்கள், விபச்சாரம் வேண்டாம் என்று சொல்லுபவர்கள், மது வேண்டாம் என்று சொல்லுபவர்கள், இவரெல்லாம் இத்தோடு அழிந்து ஒழிந்து போய்விடுவார்கள். இனி இந்த உலகத்தை நாம் ஆசைப்பட்ட ரீதி அனுபவிக்கலாம். ஆசைப்பட்ட ரீதி. ஏன் இந்த இஸ்லாத்துக்கு வரதுக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாத்துக்கு வரத்துக்கு உனக்கு என்ன? வந்தா நீ வட்டியை விடணும், வந்தா நீ விபச்சாரத்தை விடணும், வந்தா நீ பாவங்கள் விடணும். அந்த பாவங்களை விடுவதற்கு மனதில்லாத காரணத்தினால் தான் நீ இஸ்லாத்தையே விடுகிறாய், இஸ்லாத்தையே பகைக்கிறாய். அவ அப்படி பாவம் செய்து உள்ளூர சுகம் கண்டவர்களுக்கு இத்தோடு இவங்க ஒளிஞ்சாங்க, இத்தோடு கதை முடிஞ்சு போச்சு, இனி இந்த உலகத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அனுபவிக்க ருசிகான என்று எல்லோரும் உள்ளோர ஆனந்தப்பட்டார்கள். சில நேரங்களில் சஹாபாக்களை பலவீனப்படுத்தக்கூடிய ரீதியில் இப்படியும் வார்த்தைகளை பிரயோகித்தார்கள். இதோட கதை முடிஞ்சு போச்சு.
இனி தப்பிப்பதற்கு, எழுவதற்கு, மீள்வதற்கு, அவரை எதிர்கொள்வதற்கு உடல்ல எதுவும் இல்லை. வேஸ்ட் போட்டு நீங்க அதுக்காக நேரத்தையும் முயற்சியும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. கதை முடிஞ்சு போச்சு. இனி மதீனா என்கிற ஒரு நகரம் உலகத்தின் வரைபடத்தில் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லாததை போன்று நீங்கள் மண்ணோடு புதை கொண்டு போக போகிறீர்கள் என்று அத்தனை பேரும் இந்த இஸ்லாமியர்கள் சஹாபாக்களை அச்சுறுத்திய பொழுது, சஹாபாக்களுக்கு இவர்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தை, அச்சுறுத்தக்கூடிய வார்த்தை எதுவுமே அவங்களுடைய தலையில் உரைக்கவில்லை, தலையில் ஏறவில்லை. அவர்களுக்கு ஓடுவதெல்லாம் இந்த வசனம் தான். சூரா பக்ராவுடைய 214 வசனம் தான். அல்லாஹ் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறான். எல்லாமே கரெக்டா தான் சொல்லுவான். சில நேரம் உணர்வோமா இல்லையா நம்ம, அல்லாஹ் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறான். ஆட்டம் காண செய்யப்படுவார்கள். ஒரு குலுக்கி எடுப்பேன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. நான் ஒரு குலுக்கி உங்களை எடுப்பேன் அப்படின்னு சொல்வதை போன்று என்ன செய்ய முடியும், தப்பிப்பதற்கு என்ன வழி, எல்லாம் இருண்டு போன ஒரு சூழ்நிலை அப்படின்னும் பொழுது அவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை உணர்கிறார். அல்லாஹ் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் கரெக்டா தான் சொல்லி இருக்கான். இதோ இந்த எதிரிகள், இதோ இந்த பகைவர்கள், இதோ இந்த ஆயுதங்களை சுமந்து வந்தவர்கள், இவர்கள் எல்லாம் யாரு தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது. சதக்கல்லாஹு ரசூல், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையே சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையே சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பிரயோகிக்க முடியுமா? சொல்வதற்கு எப்படிப்பட்ட ஈமான் வேணும்? ஐயோ மாட்டிக்கிட்டோமே, இனி என்ன ஆகுமோ, எப்படி தப்பிக்க போறோமோ, நம்ம கதை முடிஞ்சிருச்சா, இந்த மக்காவாசிகளை பழைக்காம இருந்திருக்கலாமே, இந்த ரசூலுல்லாவை நம்முடைய ஊருக்கு கூப்பிடாம இருந்திருக்கலாமே என்று புலம்பி தீர்த்திருக்க வேண்டிய அந்த சமயத்திலே சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு குர்ஆனுடைய வசனத்தை உணர்ந்து மெய் சிலிர்த்து சொல்கிறார்கள், இது எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது என்று அவர்கள் சொல்லுகிறார் என்றால் எந்த பிரச்சனையும் அவருடைய ஆட்டம் காண செய்யாது. அவர்கள் தான் இந்த பிரச்சனை கொண்டு வந்தவர்கள் தான் இவர்களை பார்த்து பயப்பட வேண்டுமே தவிர இவர்கள் எவர்களுக்கும் எதற்கும் பயப்பட மாட்டாங்க. இதுதான் வெற்றி. வந்தவங்க என்ன பண்ணாங்க? 10,000 பேர் எண்ணிக்கை வச்சு என்ன பண்ண முடிஞ்சுச்சு? ஆயுதங்களை வச்சு என்ன பண்ண முடிஞ்சிச்சு? படைகளை திரட்டினால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? மதீனாவை வட்டமிட்டனால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஏதாவது ஒரு துரும்பையாவது மதீனாவிலிருந்து அசைக்க முடிஞ்சுச்சா? ஒரு சின்ன ஒரு உயிரையாவது பறிக்க முடிஞ்சுச்சா? ஒரு சின்ன ஒரு பொருளாதாரத்திற்காக சேதாரத்தை ஏற்படுத்த முடிஞ்சுச்சா? எல்லையில் நின்றவர்கள் எல்லையோடு போனார்கள். அதான் வந்த வழி போற வழி தெரியாது, வந்தது போற வழி தெரியாம போயிடும். வந்தது போற வழி தெரியாம போயிடும். அதுக்குத்தான் இது ஒரு சமூக ரீதியாக, தனிப்பட்ட ரீதி. ஈமான் நமக்கு என்ன தெரியும், ஈமான் நமக்கு என்ன கொடுக்கும் என்றால், ஈமான் அத்தனையும் கொடுக்கும். நமக்கு நம்முடைய வாழ்வில் எந்த பிரச்சனையாக தெரியாது. ஒவ்வொன்றுமே அதை அணுகக்கூடிய, அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த கண்ணோடு நமக்கு வந்துவிடும். எதுவுமே நமக்கு பிரச்சனையாக பூதாகரமாக தெரியாது. எதில் நம்மளை பார்த்து நடுங்காரம் நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. ஆயுதம் நம்ம கிட்ட இருக்காது, அவன் எதிர்பார்ப்பது அதிகாரம் இருக்காது, பதவி இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்மளை பார்த்து அவன் பயந்துகிட்டு இருப்பான், நம்மளை பார்த்து அவன் பயந்துகிட்டு இருப்பான். ஆனால் அது எப்படிப்பட்ட ஈமான்? சாதாரண பலவீனம் அடைந்த ஈமான் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பலவீனம் அடைந்த ஈமான வச்சு ஒண்ணுமே. எத்தனை சம்பவங்கள். பத்ர் யுத்தம், அன்பு சகோதரர்களே, பத்ர் யுத்தத்தை பற்றி நம்ம அனைவருக்குமே தெரியும். அது யுத்தமாக தோன்றியது கிடையாது. ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் அது, படை அல்ல. அது ஒரு குழு, வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு. சூழ்நிலைகளின் காரணங்களினால் அது போராக மாறக்கூடிய நிலை வந்தது. குழுவில் பங்கெடுத்தவர்கள் எல்லாம் படை வீரர்களாக மாற வேண்டிய சூழல் உருவானது. படை வீரர்களாக உருவாக வேண்டிய சூழல் உருவானது. அந்த பத்ர் யுத்தத்திற்கு முன்னால், பத்ர் யுத்தத்தில், அதே போன்று பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் என்ன நடந்தது எல்லாமே நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அதில் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு எவ்வளவு சஹாபாக்களுடைய ஈமானை உணர்த்திருக்கிறது என்பதை நாம் காணவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை பார்த்தோம் என்ற உண்மையை நாம் வெட்கி தலை குடிப்போம். இப்படி சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்களா என்று அவர்களை பார்த்து நாம் மேசிரித்து போகுவோம். தங்களுடைய தோழர்கள் தன்னுடைய ஒரே வார்த்தைக்காக இந்த குழுவை நான் படையாக மாற்றப் போகிறேன் என்று சொன்ன போதிலும் அந்த குழுவில் இருக்கக்கூடிய யாரும் எவரும் எதிர்கருத்து ரசூலுல்லாஹி சொல்லவே இல்லை.
அல்லாஹ்வின் தூதரே, ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்குத்தானே இங்கு அழைத்து வந்தீர்கள். இப்போது படையாக நீங்கள் எங்களை மாற்றமைப்பீர்கள் என்றால் எதிர்களை எதிர்கொள்வதற்குண்டான போதுமான எண்ணிக்கையில் நாம் இல்லையே, அதற்கான தயாரிப்பு நம்ம இடத்துல இல்லையே, ஆயுத பற்றாக்குறையாக இருக்கிறதே. காரணம் சொல்வதாக 1000 காரணம் சொல்லலாம். காரணம் சொல்வதாக இருந்தால் 1000 காரணமா சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு முடிவெடுத்தால் அது நமக்கு ஒருபோது நஷ்டமாக இருக்காது என்கிற இந்த தெளிவு மாத்திரம் ஒருத்தர்கிட்ட இருந்தா போதும். எது? அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு முடிவு எடுத்தால், ஒரு வழி நடத்தினால், அந்த வழியில் நாம் சென்றால் அது நமக்கு ஒருபோதும் நஷ்டமாகாது என்கிற இந்த ஒரே ஒரு தெளிவு இருந்தால் நமக்கு போதும். இந்த உலகத்தை ஜெயித்து விடலாம், மறுமையை செஞ்சு விடலாம், ஜெயித்து விடலாம். அப்ப தன்னுடைய தோழர்கள் ரசூலுல்லாஹி ஒற்றை வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள், கட்டுப்பட்டார்கள். உயிரையே பணைய வைப்பதற்கு கொடுப்பதற்கு முன் வந்து விட்டார்கள், தயாராகி வந்து விட்டார்கள் என்ற போதிலும் தங்களுடைய தோழர்களுடைய உயிரை அத்துணை சீக்கிரத்திலே பலி கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹி தயார் இல்லை. இதான் அல்லாஹ்வுடைய தூதரும். நாம இருக்கிறோமா என்றுதான் அவங்களுக்கு வேணுமே தவிர, நம்முடைய உயிர் உடைமைகள் மற்ற அனைத்தெல்லாம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தயாரிப்போடு இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருக்காக, அந்த மார்க்கத்திற்காக எதையும் கொடுக்க நாம் தயாரிப்போடு இருக்கு. இதுதான் அவங்களுக்கு வேண்டும். அப்ப அவங்க அத்தனை தோழர்களும் இந்த போருக்காக தயாரான போதிலும் கூட ஆயுதத்தில் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற தங்களுடைய தோழர்களை ஒருபோதும் நிராயுத பணிகளாக எதிர்ப்படையில் தாரவாக்கி விடக்கூடாது. ஒருவரை கூட அவர்களுக்கு பலிகடாவா விட்டுவிடக் கூடாது என்பதிலே நபிகள் நாயகம் பெரும் சிறப்பு எடுத்துக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிட்டத்தட்ட 53 வருடங்களில் காணாத ஒரு தளபதி இந்த போர்களில் வெளிப்பட்டார். இத்தனை காலம் அந்த 10 வருஷம் இவ்வளவு பெரிய தனித்துவங்களை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு எதிரிடத்தில் அடங்கி போனார் என்று ஆச்சரித்து போனார்கள். இவ்வளவு பெரிய ஒரு தலைமைத்துவத்தை தன்னகத்தை கொண்டு இருந்து ஒரு தளபதியாக இருந்து இவ்வளவு சிறப்பாக அந்த படையை நடத்துகிற அந்த தகுதியை பெற்றுக்கொண்டு சின்ன புள்ள மாதிரி, பச்சை புள்ள மாதிரி 13 வருஷம் அந்த மக்காவாசிகள் எது வேணா பண்ணிக்கிட்டு அப்படியே தன்னை விட்டுட்டாரு. மண்ணள்ளி வீசினாங்க, எச்சி துப்புனாங்க, அடிச்சாங்க, விரட்டினாங்க, அத்தனையும் தாங்கிக்கிட்டாரு. எத்தனையோ சஹாபாக்கள் கொந்தளித்தார்கள். ஏன் அல்லாஹ்வின் தூதரை நம்ம அடி வாங்க வேண்டும்? ஏன் அல்லாஹ்வின் தூதரை நம்ம அடி வாங்க வேண்டும்? ஏன் நாம் திரும்பி அடிக்க கூடாதா? பொறுங்க, அதுக்குண்டான நேரம் வரணும், அதுக்குண்டான தருணம் வரணும், அதற்கெல்லாம் மேல் அல்லாஹ்வுடைய அனுமதி வரணும். அது வரைக்கும் நீ அடி வாங்கணும் அல்லாஹ் நிர்ணயித்திருந்தால் அல்லாஹ் அடி வாங்கணும். அதுதான் நம்முடைய வேலை. அடி கொடுன்னு சொன்னா அடி கொடுக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான் அதான் செய்யணும். அல்லாஹ் என்ன சொல்றானோ அடி வாங்குவது மார்க்கம் தான். பலவே நினைச்சிருக்கிறோம் அடி கொடுக்கிறதா மார்க்கம், நெஞ்சம் இருக்கிறதா. சில நேரம் அடி வாங்குவது மார்க்கம் என்றால் அடி வாங்கணும், விட்டு கொடுப்பது மார்க்கம் என்றால் விட்டு கொடுக்கணும், அடங்கி போவது மார்க்கம் என்றால் அடங்கி போகணும். 13 வருஷம் சின்ன புள்ள மாதிரி அந்த எதிரிகள் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலக்கழிச்சாங்க, ரசூலுல்லாஹி அவர்களை கேவலப்படுத்துறாங்க. அத்தனையும் தாங்கி கொண்டு இந்த பத்ர் யுத்தம் என்று மாறியதற்கு பிறகு இவருக்குள் இவ்வளவு தனிச்சிறப்புகளா, தனி ஆற்றலா என்று சுத்தி இருந்தவெல்லாம் மெய்சிருக்கக்கூடிய ரீதியிலே நபிகள் நாயகம் தலைமைத்துவம் வெளிப்பட்டது. தலைமைத்துவத்துக்கு நம்மளை தயார்படுத்த வேண்டும். மாணவர்கள் இருக்கிறீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க, ஏன்னா நம்ம போருக்கா தலைமையை தாங்க போறோம், நாம பெரிய சமுதாயத்தை வழிநடத்த போறோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. தகுதி இருந்தால் வாய்ப்புகள் வரும், தகுதி இருந்தால் வாய்ப்புகள் வரும். நம்மை தயார்படுத்தணும், பிள்ளைகளை தயார்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரிப்போடு இருந்தாங்க. அதற்குண்டான பெரும் தீனி பத்ர் யுத்தம். யாரெல்லாம் இந்த முகது பயந்தவர், இந்த முகம்மதா அடிச்சா அடி வாங்கிட்டு போறவரு, இந்த முகம்மதா எதுவும் எடுத்து பேச மாட்டாரு என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது இந்த கண்ணோட்டத்தோடு இருந்தார்களோ அவருடைய அத்தனை கண்ணோட்டத்தையும் தவிடுபடி ஆக்கிய பெரும் ஒரு களம், பெரும் ஒரு தருணம் தான் அந்த பத்ர் களம். எதற்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு தத்துருவமாக பெரும் பெரும் தளபதிகள் கூட இவ்வளவு அந்த படையை நிர்வகித்து விட முடியாது என்கிற ரீதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களுடைய படையை வழிநடத்துறாங்க, திட்டமிடுறாங்க. சரிங்களா? அவ்வளவு தனித்துவமாக அந்த படையை கட்டமைக்கிறாங்க. அதில் ஒரு நிலைப்பாடாகத்தான் இந்த படையை களம் அமைப்பது. இந்த படையை களம் அமைப்பது, எங்கே நாம் முகாமிட போகிறோம், எங்கே நாம் நம்முடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள போகிறோம் என்கிற அந்த நிலை வந்த போதிலும் கூட தட்டு தடமாறாமல், அவசரப்படாமல் நிதானித்து அதற்கும் சரியான ஒரு முடிவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? ஏதாவது ஒரு இடத்துல முகாமிட்டு விடுவது, காலியா அவ்வளவு இடம் இருக்குது, அங்க போய் நாம் இருந்துப்போம் அப்படின்ற மாதிரி யோசனை இல்லாம ஒரு படை வீரர்களுக்கு
அதிகபட்சமாக போரின் போது, சண்டையின் போது அவர்களுக்கு தேவைப்படுவது என்பது நீர், தண்ணீர். அதுதான் நீர் என்பது ஒரு ஜீவனுக்கு, ஒரு உயிருக்கு அடித்தளம் என்று சொல்லுவாங்க. ஒரு தண்ணீர் வச்சா போதும், அதை குடிச்சு கூட அந்த படை வீரன் தன்னை தெளிவுபடுத்திக் கொள்வான். அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த உணவை, இந்த சத்து தரக்கூடிய பானத்தை கொடுக்கலாம் இல்லை. வெறிகொண்டு இருக்கக்கூடிய ஒரு வீரனுக்கு, மிக போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய இந்த வீரனுக்கு, பெரும் களைப்பு ஏற்பட்டிருக்கிற அவனுக்கு கொஞ்சம் தண்ணீர் அவனுக்கு கிடைச்சா மீண்டும் அந்த உத்வேகம், அந்த வீரம் அவனுக்கு வந்துவிடும். அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பாலைவனத்திலேயே, அந்த பதிர் களத்திலேயே தண்ணீர், வாட்டர் சோர்ஸ், தண்ணீர் எங்க இருக்கிறதோ அதற்கு ஏற்றாப்போல் அதை அருகாமல் என்ன செய்யறாங்கன்னா படையை அமர்த்துகிறார்கள், படையை முகாமடைச்சுகிறார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தளபதி என்கின்ற அடிப்படையிலே சரியான முறையினுடைய படையை முகாமிட செய்திருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஒரு சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறோம் என்று என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அல்-ஹப்பாப் பின் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. மிகுந்த பணிவோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே, ஹாதல் மன்சில் அல்லதி நஸல்தஹு மன்சில் அன்ஸலகஹு அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே, நீங்கள் எங்களை கொண்டு வந்து அமர்த்திருக்கிறீர்களே, இடம்பெற செய்திருக்கிறீர்களே, முகாமிட்டிருக்கிறீர்களே, இந்த இடம் என்பது, இந்த இடத்தில் தான் நாம் முகாமிட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறானா? அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்திருக்கிறானா? ஃபலைஸலனா அன் நுஜாவிஸஹு, அல்லாஹ் அப்படி அறிவுறுத்தி இருந்தால், அல்லாஹ் அப்படி சொல்லியிருந்தால், நாம வேறு இடத்தை குறித்தவோ அந்த இடத்தை மாற்றவோ நமக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. நமக்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் இந்த இடத்தை முகாமிட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அந்த இடத்தில் தான் முகாமிட வேண்டும். அங்கே சாதக பாதகத்தை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்க கூடாது. இதை விட அந்த இடம் நல்லா நம்ம பெட்டரா இருக்குமே, அந்த இடம் நமக்கு சாதகமாக இருக்குமே, இந்த இடம் நம்ம முகாமிடுவது பாதகமான அமையுமே என்று அல்லாஹ்வுடைய முடிவாக இருந்தால் நாம் அங்க என்ன செஞ்சிருக்க கூடாது, அதை நாம மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை, இடமே இல்லை. அப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க, மன்சில் நஸல்தஹு ஹர்ப் வல் மக்கீதா, அல்லது அல்லாஹ்வின் தூதர்களே, நீங்க நம்முடைய படைகளுக்கு சாதகமாக இருக்கும், போருக்கு சாதகமாக இருக்கும் என்று நீங்கள் இந்த இடத்தை ஒரு தளபதியாக தேர்வு செய்து கொண்டதா, முடிவு செய்து கொண்டதா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாங்க, பல் மன்சில் நஸல்தஹு ஹர்ப் வல் மக்கீதா, இல்ல, இந்த இடத்தில் தான் நாம் முகாமிட வேண்டும், இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த உணர்த்துதலோ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த அறிவுறுத்தலோ கிடையாது. நானாக முடிவு செய்ததுதான், நானாக தேர்வு செய்ததுதான் என்று ரசூலுல்லாஹி சொன்ன பொழுது அந்த இடத்துல அல்-ஹப்பாப் பின் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க, அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதவர்களே, அப்படி என்றால் நான் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா, நான் என்னுடைய கருத்தை சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுங்க. இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிலும் வேற ஒருத்தர் கிடையாது. தன்னுடைய தோழர்களோடு ஆலோசனை செய்து முடிவெடுப்பதிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிலும் வேறு ஒருவரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்பு இருந்த போதிலும் கூட தன் தோழருடைய கருத்துகளுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள், அவருடைய கருத்துக்களை பரிசீலனை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய தலைமைத்துவத்துக்கான அடையாளம். தாராளமா சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. அப்போ சொல்றாரு, அப்படி என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வலாக்கின் சிர்பினா ஹத்தா நன்சில் அல் அத்னா மாஇல் கௌம், என்ன சொல்றான் அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர்களே, நாம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இந்த இடத்தை இன்னும் நாம் தாண்டி கடந்து போய் விடுவோம், ஏன்? அல்லாஹ்வின் தூதர்களே, படையின் போது நமக்கு தண்ணீர் வேண்டும் என்பது மாத்திரம் அல்ல, எதிரிகளுக்கு அந்த தண்ணீர் கிடைக்காமலும் போக வேண்டும். என்ன சொல்றாங்க? படையின் போது, சண்டையின் போது, போரின் போது நம்ம வீரர்களுக்கு தண்ணீர் கிடைக்கணும் என்பது மாத்திரமல்ல, எதிரிகளுக்கு அந்த தண்ணீர் கிடைக்க கூடாது. அப்படின்னா சரியா இருக்கும். நமக்கு தண்ணீர் கிடைக்கும், எதிரிகளுக்கு தண்ணீர் கிடைக்காம போகின்ற பொழுது அவர் இன்னும் பலவீனப்பட்டு போய் விடுவார்கள், சோர்ந்து போய் விடுவார்கள், தளர்ந்து போய் விடுவார்கள். அப்ப நமக்கு இலகுவாக அவர்களை வீழ்த்துவதற்கும் தாக்குவதற்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்-ஹப்பாப் பின் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்றாங்க. அப்ப நபிகள் ரொம்ப அருமையான கருத்து, ரொம்ப அருமையான கருத்து. ஏன் நீங்க ஒரு தயங்கி சொல்றீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தது நம்ம படை வீரர்களுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்ததை போன்று எதிர்ப்படையினுடைய தளபதியும் யோசிக்கலாம். இந்த இஸ்லாமிய படைகளுக்கு அந்த தண்ணீர் கிடைப்பதை போன்று அந்த தண்ணீரிலிருந்து எதிர்ப்படைகளுக்கும் கிடைக்கலாம். ஆனால் அல்-ஹப்பாப் பின் முன்திர் யோசித்ததோ, நம்ம வீரர்களுக்கு தான் கிடைக்கணும், எதிர்ப்படைகளுக்கு கிடைக்க கூடாது, எதிர்ப்படைகளுக்கு
கிடைக்க கூடாது. ரொம்ப அருமையான ஆலோசனையாக இருக்கிறது. அப்படி என்றால் நீங்க சொன்ன அடிப்படையில் செய்து முகாமிட சொன்ன அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு அல்-ஹப்பாபின் முன்திர் எங்கே முகாமிட சொன்னார்களோ அங்கே முகாமிடுவோம் என்கின்ற அடிப்படையில் அங்கே போய் முகாமிட்டாங்க. இந்த கருத்தை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த ஹப்பாபின் முன்திர் எல்லாம் சொல்லுகிற பொழுது இது அல்லாஹ்வின் தேர்வாக இருந்தால், இது அல்லாஹ்வுடைய தேர்வா இருந்தால் we can't change. நம்மளால இந்த இடத்தை மாத்தவே முடியாது, மாற்றக்கூடாது, மாற்றவே முடியாது. அங்கே சாதக பாதகத்தை யோசித்துக் கொண்டிருக்க கூடாது, நம்முடைய அறிவை முன்னிறுத்தி கொண்டிருக்க கூடாது, நம்முடைய திறனை அங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்க கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டானா அவ்வளவுதான், அது மறுபேச்சே இல்லை. அவ்வளவுதான், அல்லாஹ் சொல்லிட்டானா அதற்கு மறுபேச்சே இல்லை. ஏங்க நீங்க சொல்ற மாதிரி இது நம்ம பாதகமா தானே இருக்குது. முன்னாடி போய் நம்ம முகாமிட்டா சாதகமாகத்தானே இருக்கும். இந்த பாதக சாதகம் நமக்குள்ள, இந்த பாதகம் சாதகம் எல்லாம் நமக்குள்ள. அல்லாவுக்கு அதெல்லாம் வேண்டியதே இல்லை, அல்லாவுக்கு அது வேண்டியதே இல்லை. பாதகத்தை சாதகமாக்குவான், சாதகத்தை பாதகமாக்குவான். நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு கண்டிருக்கிறோம். இதுதான் யக்கீன். யக்கீன் என்றால் என்ன? அவர் உலகத்தினுடைய எந்த சாதக பாதகத்தையும் பார்க்க மாட்டார். அல்லாவுக்கே அப்படியே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடுவார். அல்லாவிற்கே அங்கே பிரச்சனை வரக்கூடும், பிரச்சனை நேரிடக்கூடும் என்பதான நிலைகள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தேர்வாக இருந்தால் நிச்சயம் பிரச்சனை வராது. அல்லாஹ்வுடைய தேர்வாக இருந்தால் நிச்சயம் பிரச்சனை வராது என்று ஈமான் அவருக்கு காண்பித்துக் கொடுக்கும். அதுதான் யக்கீன். அப்படிப்பட்ட ஈமான் அவருடைய வாழ்விலே வரும் என்றால், அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவுதான் சரியானதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவு தான் சரியானதாக இருக்கும் என்கின்ற அந்த பார்வை ஒரு இடத்தை வந்துவிடும் என்றால் அதுதான் யக்கீன். ஆக அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படியான இந்த யக்கீன், இப்படியான இந்த யக்கீன், ஈமானிய வலிமை, ஈமானிய உறுதி, இது ஒருவருடைய வாழ்விலே வரும் என்றால் இது ஒரு துணுக்குத்தான். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்விலிருந்து நாம் பார்த்திருக்கக்கூடிய ஒரு செய்தித்தான். இது போன்று ஒவ்வொரு சஹாபாவுடைய வாழ்வில் நம்மால பார்க்க முடியும். எப்படி அந்த சஹாபாக்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு கூட அவங்கள்ட்ட பெரிய பொருளாதாரம் இல்லை, இந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு ஒரு மேன் பவர் இல்லை, இந்த அளவுக்கு கூட ஒரு கல்வி ஞானம் இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோமே, அவரிடத்திலே அவைகளெல்லாம் வேண்டியது இல்லை. ஆனால் அவர்களுக்கு வேண்டியதான ஈமான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சரிவர அவர் பெற்றுக் கொண்டார்கள். அவருடைய பெற்றதின் விளைவால் இந்த உலகத்தை வெற்றி கண்டார்கள். மறுமையில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் வெற்றி கண்டார்கள். ஆக இப்படிப்பட்ட அந்த ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காக, இப்படிப்பட்ட அந்த ஈமானை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக என்னென்ன வழிகள் இருக்கிறதோ, என்னென்ன பாதைகள் இருக்கிறதோ அதில் சென்று பயணித்து நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சஹாபாவுடைய வாழ்விலும் இது போன்ற ஏராளமான எண்ணிலடங்கா ஈமானுக்குண்டான முன்னுதாரணங்கள் நிரம்பி கிடக்கிறது. அதுக்கு சஹாபாக்களுடைய வாழ்வை அதிகம் படித்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். அது வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து, எதை நாம் சொன்னோமோ, எதை நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிரு லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.